ஸோ லாஸ்ட் செஷன்ல நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கூகுள் ஆட் டூல வந்துட்டு லாகின் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்குமே அந்த அக்சஸ் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கூகுள் ஆட் டூல் மூலியமா வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான கேம்பெயின்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸா பார்த்துருக்கோம். ஸோ லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இதுல புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்னென்ன எங்கெங்க ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா லைக் இந்த இடத்துல கூகுள் டூல லாகின் பண்ணிட்டு நீங்க லெஃப்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ இந்த கிரியேட் அப்படின்ற பிளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஆப்ஷன் கேம்பெயின் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு உள்ள கிரியேட் பண்றதுக்கான ஸ்டேஜுக்குள்ள உள்ள போயிடும். இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிற மெனுவை வந்துட்டு கிளிக் பண்ணி அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம புதுசா வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத லாஸ்ட் செஷன்லயே பார்த்திருந்தோம். தென் அதுக்கப்புறம் அந்த கேம்பெயின் அப்படின்ற மெனு வந்து டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த கேம்பெயின்ல ஓவர்வியூ அப்படின்ற மெனு வந்து டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஓவர்வியூ மெனுக்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா நியூ கேம்பெயின் அப்படின்ற ஆப்ஷன் இங்கேயுமே இருக்கு. அப்போ ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கு இந்த பிளஸ் சிம்பிள் இங்க இருக்கிற பிளஸ் சிம்பிளை நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க இருக்கிற நியூ கேம்பெயின் அப்படின்ற ஆப்ஷனுமே நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்க கேம்பெயின் அப்படின்ற மெனுக்குள்ள சப் மெனுஸ் நிறைய டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனு வந்துட்டு இங்கேயும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்கு கீழே தெரியுற கேம்பெயின் அப்படின்ற மெனுவை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்க லிஸ்ட் ஆஃப் கேம்பெயின்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற கேம்பெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆகும். ஓகேவா? அப்போ இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு. சோ இங்க இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் ஏ கேம்பெயின் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்க புதுசா ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு புதுசா ஒரு கூகுள் ஆட்ல ஒரு கேம்பெயின் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்க தெரியுற பிளஸ் சிம்பிள் இல்ல அப்படின்னா கேம்பெயின் அப்படின்ற மெனுல இருக்கிற ஓவர் வியூ அப்படின்ற ஆப்ஷன்ல இருக்கிற மெனுக்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா நியூ கேம்பெயின் அப்படின்ற மெனு இருந்தது. அதையும் கிளிக் பண்ணி நீங்க கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் கேம்பெயின் அப்படின்ற சப் மெனுக்குள்ள வந்துட்டு கேம்பெயின் அப்படின்ற மெனுவை பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு. சோ இந்த பிளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா புதுசா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ ஒரு புதுசா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? கூகுள் ஆட் டூல்ல. சோ இந்த இடத்துல இருக்கிற பிளஸ் சிம்பிளை நான் கிளிக் பண்றேன். சோ நான் பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டேன். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா நியூ கேம்பெயின். சோ ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த நியூ கேம்பெயின் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்னு ரெஸ்யூம் கேம்பெயின் டிராஃப்ட். நீங்க ஏற்கனவே ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கேம்பெயினை வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாம விட்டுட்டு போயிருந்திருப்பீங்க. ஸோ அந்த கேம்பெயின் எல்லாமே டிராஃப்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். அந்த கேம்பெயினை வந்துட்டு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்ப அகைன் ரிட்ரைவ் பண்ணி நான் வந்துட்டு அந்த கேம்பெயினை வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா லோடு கேம்பெயின் செட்டிங்ஸ். ஸோ லோடு கேம்பெயின் செட்டிங் அப்படின்னா நீங்க ஒரு புதுசா வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லைக் அந்த கேம்பெயின்கான செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு பண்ணணும். அது புது கேம்பெயினா இருந்தாலும் சரி இல்ல நீங்க டிராஃப்ட்ல வச்சிருக்கிற கேம்பெயினா இருந்தாலும் சரி. ஓகேவா? அப்போ நீங்க வந்துட்டு என்ன ஒரு கேம்பெயினுக்கு வந்துட்டு செட்டிங்ஸ் வந்துட்டு நீங்க பண்ணணும். ஓகே, அப்போ நீங்க ஏற்கனவே இங்க பாருங்க லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளவு கேம்பெயின் செட்டிங்ஸ் இருக்கு கேம்பெயின் இருக்கு அப்படின்னா 28 கேம்பெயின்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த 28 கேம்பெயின்ஸ்ல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு கேம்பெயின் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கெஃப்டீரியா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கேம்பெயினுக்கு நான் சம் செட்டிங்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அந்த செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த லோடு கேம்பெயின் செட்டிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா புதுசா நீங்க ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த 2 ஆப்ஷன் வந்துட்டு என்ன நீங்க கிரியேட் பண்ண கேம்பெயினுக்கு வச்சே நம்ம வந்துட்டு லோடு கேம்பெயின் செட்டிங்ஸ் எப்படி பாக்குறது தென் அதுக்கப்புறம் ரெஸ்யூம் கேம்பெயின் டிராஃப்ட் வந்துட்டு எப்படி பாக்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த நியூ கேம்பெயின் அப்படின்ற மெனுவை வந்துட்டு நான் வந்துட்டு கிளிக் பண்றேன். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, ஸோ நீங்க நியூ கேம்பெயின் அப்படின்ற மெனுவை வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் யுவர் கேம்பெயின் அப்ஜெக்டிவ்? செலக்ட் an objective to tailor your experience to the goals and settings that will work best for your campaign. நம்ம ஒரு கிளையண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த கிளையண்ட்டுக்கான அந்த கிளையண்ட் வந்துட்டு எதை வந்துட்டு நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரு? அவங்களோட பிசினஸ்க்கு வந்து சேல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணுமா, லீட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணுமா, வெப்சைட் டிராபிக் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணுமா,
ஆப் ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போட ப்ரொமோஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணுமா, இல்ல அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணுமா, இல்ல லோக்கல் ஷாப் விசிட் அண்ட் ப்ரொமோஷனா, இல்ல கிரியேட் ஏ கேம்பெயின் வித்அவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ். ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ஓகே சார். அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு இருக்கு. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓகே வந்துட்டு சார். என்ன அப்படின்னா when setting up a campaign நமக்கு வந்துட்டு என்ன அலோ பண்ணுது, நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு இருக்கும். ஸோ நம்மளோட கிளைண்ட்டுக்கான ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இதுல இருக்கிற அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல ஓகே ஃபர்ஸ்ட் சார். ஒன் வந்து என்ன அப்படின்னா சேல்ஸ். ஸோ சேல்ஸ் அப்படின்றது நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இ காமர்ஸ் ரிலேட்டடான பிசினஸ் பண்ற ஒரு கிளைண்ட் வந்துட்டு உங்ககிட்ட வராங்க. அந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட வெப்சைட் வழியா ப்ராடக்ட்டை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும் நீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அந்த அந்த கிளைண்ட்டுக்கான இ காமர்ஸ் வெப்சைட்ல ஷூ ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அப்போ அவங்களோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு என்னவா இருக்க போகுது அப்படின்னா என்னோட வெப்சைட்டை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிட்டு என் வெப்சைட்ல வந்துட்டு ஷூவை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். அப்ப இதுதான் உங்களோட கோல். சேல்ஸ், அதாவது ஃபோக்கஸ் ஆன் டிரைவிங் டைரக்ட் சேல்ஸ் ஆர் கன்வர்ஷன்ஸ். ஓகேங்களா? சோ அது மாதிரி தான் ஓகே உங்களோட சார். கோல் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா சேல்ஸ். சோ இங்க இருக்கிறதுல நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண வேண்டியது சேல்ஸ். அப்போ ஓகே நீங்க சார். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்துட்டு சேல்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ இங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க போய் பார்க்கலாம். இந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த கூகுள் ஆட் ப்ரொவைட் பண்ற கேம்பெயின் டைப்ஸ் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். செகண்ட் ஒன்னு லீடு. சோ செகண்ட் ஒன் வந்து லீடு வந்துட்டு எதுக்காக அப்படின்னா டார்கெட்டிங் ஜெனரேட்டிங் த பொட்டன்ஷியல் கஸ்டமர் லீடு. லைக் வந்துட்டு சைன் அப் நம்ம வந்துட்டு கேட்கறது, அதே மாதிரி ஃபார்ம் ஃபில்ஸ். ஃபார்ம் ஃபில்ஸ். ஸோ ஃபார்ம் ஃபில்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிலாம் நீங்க போயிட்டு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஃபார்ம்ஸ் தான் வச்சிருப்பாங்க அவங்களோட வெப்சைட்ல. ஷெட்யூல் டெமோ ஆமா சார். அப்படின்ற மாதிரியான ஆப்ஷனு. கரெக்ட்டுங்களா? அப்போ நேம் அண்ட் உங்களோட கான்டாக்ட் நம்பர். எஸ் கரெக்ட் கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதுதாங்க. ம், சோ ம், நம்மளோட ம். கோல் வந்துட்டு என்ன அப்படின்னா டு ஜெனரேட் த பொட்டன்ஷியல் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன். சோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா லீட் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அப்போ ஒரு கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா லீடு தான். அவங்க ஃபோக்கஸ் பண்றது லீடு தான் அப்படின்னா நம்ம இங்க சூஸ் பண்ண வேண்டிய கோல் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா லீட்ஸ். ஓகே சார். சோ இந்த லீட்ஸ் அப்படின்ற அப்ஜெக்டிவ் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம கூகுள் ப்ரொவைட் பண்ற சப்போர்ட் பண்ற லிஸ்ட் ஆஃப் கேம்பெயின் டைப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு ஓகே வெப்சைட் சார். டிராஃபிக். ஸோ வெப்சைட் டிராஃபிக் வந்துட்டு சிம்பிளா உங்களுக்கு சேல்ஸும் தேவையில்லை, லீட்ஸும் தேவையில்லை. நான் வந்துட்டு புதுசா வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய விசிட்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ள வந்துட்டு வரணும். அவங்க ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, இல்ல நான் ஃபார்ம்ஸ் வச்சிருக்கேன் அந்த ஃபார்ம்ல வந்துட்டு டேட்டா வந்துட்டு சப்மிட் பண்ணாலும் பண்ணலனாலும் சரி, எனக்கு தேவை வெப்சைட் டிராஃபிக் தான் வேணும் அப்படின்னா நீங்க இந்த கோலை சூஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட் டிராஃபிக் அப்படின்ற கோலை சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க கூகுள் ஆட் ப்ரொவைட் பண்ற சப்போர்ட் கேம்பெயின் டைப் வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆயிடும். ஸோ இதுல ஏதாவது ஒரு கேம்பெயின் டைப் வந்துட்டு நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணி நம்ம இந்த வெப்சைட் டிராஃபிக் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே சார். தென் ஃபோர்த் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப் ப்ரொமோஷன். ஸோ ஆப் ப்ரொமோஷன் அப்படின்றது நம்ம கிட்ட வரப்போற ஒரு கிளைண்ட் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வழியா அவங்களோட பிசினஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா இ காமர்ஸ் ரிலேட்டடான சைட்ஸ் எல்லாமே நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஸோ வந்துட்டு என்ன ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரை. ஸோ ஃபர்ஸ்ட் கிரை.com அப்படின்னு நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. நம்ம பேபிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரைல இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் மொபைல் ஆப் வச்சிருக்கேன், அந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணணும், அடுத்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க ஆனா வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா அன்யூஸ்டு ஆப்பாவே வச்சிருக்காங்க அவங்க. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு என்கேஜ்மெண்ட் ரிலேட்டடா வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சம் ஆட்ஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணணும் உங்களுக்கு. தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன். நான் புதுசா வந்துட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்துட்டு லான்ச் பண்ண போறேன். அப்போ லான்ச் பண்ண போற இந்த மொபைல் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு பண்ணணும். அப்ப இதுதான் உங்களோட கோல். அந்த கிளைண்டோட கோல் இதுவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப் ப்ரமோஷன்ஸ். ஸோ இந்த ஆப் ப்ரமோஷன் அப்படின்ற அப்ஜெக்டிவ் வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது
இது இந்த கூகுள் ஆட் டூல் ப்ரொவைட் சப்போர்ட் பண்ண போற ஆட் டைப் வந்துட்டு உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த கேம்பெயின் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். தென் ஃபோர்த் ஒன்னு அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன். ஓகேங்களா? ஸோ அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா பிராட் ஆடியன்ஸை நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிளா வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு புதுசா வந்துட்டு ஒரு பிசினஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அந்த பிசினஸ் பத்தின ஒரு அவேர்னஸ், அந்த பிசினஸ் பத்தின டீடைல் வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா நீங்க ஒரு சிக்கன் ஸ்டால் வந்துட்டு புதுசா ஓபன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பேனர் அடிச்சு ஒட்டிடுவாங்க. இல்லைன்னா அதே மாதிரி நோட்டீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு போய் ஒட்டிடுவாங்க. இது மாதிரி புதிய ஒரு சிக்கன் உதயம். அப்ப அதெல்லாமே அவங்க பிராண்ட் நேம் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகுது. ஓகேங்களா? அப்போ நம்மளோட அந்த கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு என்ன, நான் புதுசா பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்னோட பிசினஸோட நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லா பேருக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு என்ன அப்படின்னா அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன். ஓகே சார். தென் அதுக்கப்புறம் இருக்கிற இன்னொரு கோல் வந்துட்டு அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா லோக்கல் ஷாப் விசிட் அண்ட் ப்ரொமோஷன்ஸ். ஸோ நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கிறீங்க. ஸோ உங்க ஷாப்புக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா டைரக்டா விசிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுதான் உங்களோட கோல் அப்படின்னு ஒரு கிளைண்ட் வந்துட்டு கேட்கறாங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா லோக்கல் ஷாப் விசிட் அண்ட் ப்ரொமோஷன்ஸ். ஸோ டோட்டலா நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த 6 அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ பேஸ்ட் ஆன் த கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, எனக்கு வந்துட்டு இதுல சப்போஸ் எனக்கு இதுல எந்த அப்ஜெக்டிவ் வந்துட்டு சூஸ் பண்றது அப்படின்றது எனக்கு வந்துட்டு தெரியல, எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க கிரியேட்டிவ் கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணும். நீங்க எந்த கோலை சூஸ் பண்றீங்களோ அந்த கோல் ரிலேட்டடா வந்துட்டு என்ன அப்படின்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா கைட் பண்ணும். ஓகேங்களா? பட் இந்த லாஸ்டா இருக்கிறது எனக்கு கோல் ரிலேட்டடா எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஐடியாஸ் வந்துட்டு இல்ல. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட்டிவ் கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க கிரியேட்டிவ் கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு கேம்பெயினை வந்துட்டு கிரியேட் பண்ணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிரியேட்டிவ் கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணும்போது இந்த கூகுள் ஆட் ப்ரொவைட் பண்ற எல்லா கேம்பெயின்ஸ்மே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணிடுது உங்களுக்கு. ஓகேங்களா? சோ நீங்க மேல சூஸ் பண்ணீங்கன்னா அது கைட் பண்ணுது, நீ இந்த கேம்பெயினை சூஸ் பண்ணிக்கோ இது நம்ம இருக்கு அப்படின்னு. சோ இங்க கிரியேட்டிவ் கேம்பெயின்ஸ் வித்தவுட் சார் சொல்லுங்க சார் வித்தவுட் கேர்ள் அந்த வித்தவுட் அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணல இதெல்லாம் வருதா சார்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ், லீட்ஸ், வீடியோஸ் எல்லாமே வருது. அதுல நம்ம ஸ்கிப் பண்ண முடியுமா சார்? அத ஸ்கிப் ஆகுமா? இல்லைங்க, நீங்க இதுக்கப்புறம் நீங்க தான் சூஸ் பண்ணிக்க போறீங்க. அதாவது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டீடைல்டு வியூ எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். ஓகே ஓகே சார். இங்க சேல்ஸ் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணும்போது அந்த சேல்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நீங்க பார்க்கும்போது, அதாவது இப்ப நீங்க கேம்பெயின் டைப்லயே உங்களுக்கு 5 தான் தெரியுது. அப்ப நீங்க பர்టిక్యులரா சர்ச் நீங்க சூஸ் பண்ணும்போது அதுக்குள்ள அந்த இருக்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு லிஸ்டிங் ஆகும். எல்லாமே டீடைல்டு வியூ வந்துட்டு எதுவுமே கிடைக்காது. அப்ப நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம கத்துக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கிரியேட்டிவ் கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் போனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள அது எல்லா ஆப்ஷன்ஸுமே அது ப்ரொவைட் பண்ணும். அப்போ எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஸ்டடி டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கோலை வந்து சூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கோலுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். அப்ப அதுக்கு ரிலேட்டடா மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப கிரியேட்டிவ் கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் தான். செட்டிங்ஸ்க்குள்ள ஒரு 10 செட்டிங்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு கைடன்ஸ் இல்லாம நம்ம டிராவல் பண்றோம். பட் இங்க சேல்ஸ்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் 5 செட்டிங்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா? அப்போ நம்ம வந்துட்டு 10 செட்டிங்ஸ் இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம படிச்சுக்கிறது நம்ம வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல் தானே. என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு அது எல்லாமே நம்ம படிச்சுக்க போறோம். பட் இங்க போனீங்க அப்படின்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இதுக்காக சப்போர்ட் பண்றதுக்கான ஐட்டம்ஸ் மட்டும் உள்ள இருக்கும். அப்ப அது மட்டும் தான் அந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ணிப்போம். அப்போ நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும் நம்ம கிரியேட்டிவ் கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அப்போ சேல்ஸ் அப்படின்றது ஃபோக்கஸஸ் ஆன் டிரைவிங் டைரக்ட் சேல்ஸ் ஆர் கன்வர்ஷன். லீட் அப்படின்றது டார்கெட்ஸ் ஜெனரேட்டிங் பொட்டன்ஷியல் கஸ்டமர் லீடு. வெப்சைட் டிராபிக் அப்படின்ற அப்ஜெக்டிவ் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா எய்ம்ஸ் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் டு யுவர் சைட்.
ஃபோர்த் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப் ப்ரொமோஷன், ப்ரொமோட்ஸ் ஆப் டவுன்லோட்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட். ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம இந்த அப்ஜெக்டிவ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன், ஃபோக்கஸஸ் ஆன் பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன், யூஸ்வலி சூட்டட் ஃபார் த டாப் ஆஃப் ஃபனல் மார்க்கெட்டிங். தென் அதுக்கப்புறம் லோக்கல் ஷாப் விசிட் அண்ட் ப்ரொமோஷன், பூஸ்ட் விசிட் டு பிசிக்கல் ஸ்டோர்ஸ் அண்ட் ப்ரொமோட்ஸ் லோக்கல் பிசினஸ். ஸோ லாஸ்டா இருந்தது கிரியேட் ஏ கேம்பெயின் வித்அவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ், அலோஸ் மோர் ஃபிளெக்சிபிலிட்டி வித்அவுட் ஏ ப்ரீ டிஃபைன் கோல் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஓகே ஒரு சார். கேம்பெயின் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும், அதாவது கூகுள் ஆட் டூல் மூலியமா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா 3 மெத்தட் வழியா நம்ம வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லியிருந்தேன். ஒன்னு லெஃப்ட் சைட்ல தெரியுற அந்த பிளஸ் சிம்பிள், கரெக்ட்டுங்களா? சோ ஆமா இங்க சார். தெரியுற பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்றீங்க. இந்த கேம்பெயின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ். செகண்ட் அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஓவர்வியூ மெனுக்குள்ள நீங்க இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு நியூ கேம்பெயின் அப்படின்ற ஒரு ஓகே. ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணாலும் சோ டைரக்டா வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த நியூ கேம்பெயின் அப்படின்ற கிரியேட் பண்றதுக்கான உள்ள மெனுக்குள்ள உள்ள போயிட்டு டைரக்டா அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ற பிளேசஸ் தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஓகே இங்கேயும் சார். என்ன அப்படின்னா கேம்பெயின் அப்படின்ற சப் மெனுவை சூஸ் பண்ணிட்டேன். சப் மெனுவை சூஸ் பண்ணிட்டு இங்க வந்துட்டு பிளஸ் சிம்பிள் ஒன்று இருந்தது. சோ இந்த பிளஸ் சிம்பிளை நான் கிளிக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு என்ன இருந்தது அப்படின்னா நமக்கு அப்ஜெக்டிவ் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த 3 வேலை நீங்க எந்த வேலை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே சார். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக ஓகே சார். நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரியேட் ஏ கேம்பெயின் வித்அவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சோ இப்போ பாருங்க ஓகே சார். வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 7 டைப்ஸ் ஆஃப் கூகுள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு இருக்குங்க. சோ இந்த கேம்பெயின்ஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஓகே சார். ஓகேங்களா? சோ சர்ச்சட், ஓகே சார். பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ், டிஸ்ப்ளே, ஷாப்பிங், வீடியோ, மொபைல் ஆப், டிமாண்ட் ஜென். சரிங்களா? சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஓகே வந்து சார். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாसेसல பார்த்தது நம்ம சர்ச் ஆட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆக போகுது, அதுக்கான தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துட்டு என்ன, ஆடியன்ஸ் வந்துட்டு செட் பண்ணனும், பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் செட் பண்ணனும், கீவேர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனும், ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணனும் அப்படின்றத நம்ம கிளாसेसல வந்துட்டு ஏற்கனவே பார்த்திருக்கோம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்டா சூஸ் பண்ண போற ஆட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச். ஓகேங்களா? சோ இங்க தான் நம்ம ஓகே டிஃபைன் சார். பண்றோம். கேம்பெயினோட டைப்பை இப்போ இதான் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நான் கேம்பெயின் டைப் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். சோ கீழ வந்துட்டு ஒரு கன்வர்ஷன் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அத நான் தனியா உங்களுக்கு என்ன அப்படின்றத நான் வந்துட்டு சொல்றேன். ஓகேங்களா? சோ இப்போதைக்கு நீங்க டைரக்டா ஓகே சார். கண்டினியூ வந்துட்டு கொடுத்துடலாம். சோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அதர் செலக்ட் த ரிசல்ட் தட் யூ வாண்ட் டு கெட் ஃப்ரம் திஸ் கேம்பெயின் திஸ் அப்படின்ற ஒரு கேம்பெயின். ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கேக்குது. ஓகேங்களா? சோ கூகுள் சர்ச் ஆட பொறுத்த வரைக்கும் ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஜெனரேட் பண்ண போற ரிசல்ட் வெப்சைட் விசிட் வழியாவே வந்துட்டு என்ன அப்படின்னா ஜெனரேட் பண்ணி கொடுங்க. ஓகே சார். சப்போஸ் நீங்க வந்துட்டு உங்களோட பிசினஸ்க்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு பண்ண போறீங்க, ஓனா பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வெப்சைட் விசிட்டும் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம், ஃபோன் கால்ஸும் நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகேங்களா? நான் எதுக்காக ஓகே வந்துட்டு என்ன சார். அப்படின்னா கிளையண்ட்டுக்கு வந்துட்டு நான் கொடுக்கும்போது வெப்சைட் விசிட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப வெப்சைட் விசிட் அப்படின்னா வெப்சைட்ல வந்துட்டு அவங்க கண்டிப்பா வந்துட்டு நம்ம கூகுள் சர்ச் ஆட பொறுத்த வரைக்கும் நம்ம 100% வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பிசினஸ்க்கு வந்துட்டு பண்றது லீட் ஜெனரேஷனுக்காக தான் பண்ணுவோம். அப்போ லீட் ஜெனரேஷனுக்காக நம்ம பண்ணும்போது அவங்களோட வெப்சைட்ல கண்டிப்பா கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வச்சிருப்போம். அப்போ ஒரு வெப்சைட் வழியா நம்ம வந்துட்டு லீடை வந்துட்டு ஜெனரேட் பண்றோம் அப்படின்னா அந்த வெப்சைட்ல எத்தனை பேர் வந்துட்டு டேட்டா வந்துட்டு சப்மிட் பண்றாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை வச்சு நம்மளால வந்துட்டு என்ன அப்படின்னா பிசினஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு எடுத்துட்டு போக முடியும். தென் அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, எவ்வளவு லீடு வருது அப்படின்றத நம்மளால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும் ஒரு ஓகே வெப்சைட் சார். விசிட் வழியா. இப்போ சப்போஸ் நீங்க ஒரு அந்த கிளையண்ட்டுக்கு நீங்க போன் கால்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு நீங்க எனேபிள் பண்ணி நீங்க போன் கால்ஸ் வழியா நீங்க வந்துட்டு அவங்களுக்கு பிசினஸ் வந்துட்டு ப்ரோமோட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கால்ஸ் எல்லாமே நம்ம ரிசீவ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது அட்வர்டைசர் நம்ம தான், அதாவது ஏஜென்சி நம்ம. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு என்ன ஒரு ஓகே. கிளையண்ட்டுக்கு வந்துட்டு அதாவது நான் தான் கிளையண்ட், அப்ப நான் வந்துட்டு உங்ககிட்ட அப்ரோச் பண்றேன். நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா கால்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்க வந்துட்டு செட் பண்ணிட்டு அந்த கால்ஸ் எல்லாமே பேசிட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வாங்கி என்கொயரியா மட்டும் எனக்கு பாஸ் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க போன் கால்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்துட்டு போன் கால்ஸ் ஓகே சார். பேசிட்டு இருக்க முடியாது, ஏஜென்சி வந்துட்டு பேசிட்டு இருக்க முடியாது. சோ நம்ம என்ன கண்டிப்பா பண்ணுவோம், சார். டைரக்டா வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கிளையண்ட்டுக்கே நீங்க வந்துட்டு அசைன் பண்ணி விட்டுருவீங்க. இப்ப கிளையண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 50 கால்ஸ் இதுல வச்சுக்கோங்களேன்.
சார் கிளைண்டோட ஃபோன் கால்ல நம்ம இது பண்ணலாமா சார் இல்லையா? எஸ், நீங்க இந்த இடத்துல இல்ல நம்ம ட்ராக் பண்ண முடியாதுங்க. எந்த நம்பர்ல இருந்து ஆஹா. அவங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, எவ்வளவு நேரம் வந்துட்டு ஆ பேசிட்டு அது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்க வெப்சைட் வழியா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டேட்டா வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்க, டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம அது மூலமா ரிட்ரைவ் பண்ணி எடுத்து பார்த்துக்கலாம். மந்த்லி எவ்வளவு லீடு ஓகே. வந்திருக்கு, வீக்லி எவ்வளவு வந்திருக்கு, டெய்லி பேஸ்ல எவ்வளவு லீடு வந்திருக்கு அப்படின்றத நம்மளால ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ஃபோன் கால்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க, இந்த பாசிபிலிட்டி இல்ல அவங்க சொல்ற வரைக்கும் அந்த கிளைண்ட் வந்துட்டு ஆமாங்க டுடே வந்துட்டு we have received 50 கால்ஸ்ங்க. 50 கால்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா 25 கால்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இது நமக்கு வந்துட்டு பாசிட்டிவ் கேஸ் தாங்க அப்படின்னு அவங்க சொல்ற வரைக்கும் நம்ம டெய்லி வந்துட்டு என்னன்னா ம். அப்படின்னா அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்ப சப்போஸ் ஓகே வந்து சார். ஓகே. 50 கால்ஸ் வந்திருக்கும், 50 கால்ஸ்ல எதுவுமே கன்வெர்ட் ஆயிருக்காது. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, கால்ஸ் வருதுங்க, நான் வெறும் அன்வான்ட் நம்பர்ஸா வருது. அது வந்து என்ன ஓகே அப்படின்னா சார். உங்களை ஓகே. சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு இது என்ன மணி ஓரியன்டட் பிசினஸ். நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கால் வந்துட்டு குவாலிட்டியா இல்ல, இல்ல நம்பர்ஸ் வந்துட்டு கம்மியா சொல்லலாம் அவங்க. 50 கால் ரிசீவ் ஆயிருக்கு, 10 தான் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம கிட்ட வந்துட்டு என்ன ஓகே சார். புரியுது சார். அத ட்ராக் பண்ண முடியாது. ட்ராக் பண்ண முடியாது. நம்மளோட அமௌண்ட் இது என்ன பண்றது நம்ம ட்ராக் பண்ண 50,000 முடியாது. பேசிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் பெர் மந்த்லி. அந்த ம். 50,000 ம். வாங்குறதுக்கு அத நம்ம அந்த 50,000 குறைக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லணுமோ சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ கண்டிப்பா சார். அத நம்ம கண்டிப்பா. வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்காக நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கோ வித் வெப்சைட் விசிட்ஸ் மட்டுங்க. ஓகே சார். ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு என்ன ஓகே சார். பண்ணிட்டீங்கன்னா லைக் வந்துட்டு நம்ம இப்போ வெப்சைட் விசிட் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். சோ இப்போ இந்த வெப்சைட் விசிட்ன்றதுல நீங்க எந்த கிளையண்ட்டுக்கு நீங்க வந்துட்டு ஒரு ஆட் வந்துட்டு பப்ளிஷ் பண்ண போறீங்களோ அந்த கிளையண்ட்டுக்கான வெப்சைட் வெப்சைட்டோட யூஆர்எல் எடுத்து இந்த இடத்துல நீங்க போட்டுருங்க. ஸோ வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்றேன், நீங்க வந்துட்டு எந்த கிளையண்ட்டுக்கு வந்து நீங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த கிளையண்டோட வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா அட்ரஸ் பார்ல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க மேனுவலா டைப் பண்ணாதீங்க வெப்சைட்டை மட்டும், யூஆர்எல் மட்டும். ஓகேங்களா? கண்டிப்பா. ஓகே சார். ஓகே சார். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? அப்ஜெக்டிவ் வந்துட்டு டிஃபைன் பண்றோம். அப்ஜெக்டிவ் டிஃபைன் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண போற கேம்பெயின் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணிட்டு நம்ம எந்த சோர்ஸ் வழியா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிசினஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தர போறோம் அப்படின்றது நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க கண்டினியூ கொடுத்துருங்க. இந்த 3 ஓகே ஸ்டெப்ல சார். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? கோல் சூஸ் பண்றது, இல் ஆட் டைப் சூஸ் பண்றது, தென் இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் த ரிசல்ட் தட் யூ வாண்ட் டு கெட் ஃப்ரம் திஸ் கேம்பெயின். இந்த மூணுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்ல சார். நோ சார். ஓகே. தென் அடுத்து இப்போ நீங்க கிரியேட் பண்ண போற ஒரு கேம்பெயினுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்து நேமிங் பண்ண போறீங்க. கிரியேட் பண்ண போற கேம்பெயினுக்கு. ஓகேங்களா? சோ இத கிரியேட் பண்ண போற கேம்பெயினுக்கு வந்துட்டு நீங்க வந்து நேமிங் கொடுக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க எனி கேம்பெயின் நேம்ஸ் எது வேணாலும் நீங்க வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஆனா நீங்க வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ற இடத்துல இல்ல நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த ஏஜென்சில வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணும்போது நீங்க நிறைய கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேங்களா? அப்ப நிறைய கேம்பெயின்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது அந்த கேம்பெயின் நேம வச்சே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு டிசைட் பண்ணணும். ஓகே, இந்த பர்டிகுலர் கேம்பெயின் நேம் வந்துட்டு இந்த கிளையண்ட்டுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த கிளையண்ட்டுக்கு என்ன ப்ராடக்ட்காக பண்ணியிருக்கோம், இல்லைன்னா என்ன சர்வீசஸ்க்காக பண்ணியிருக்கோம், அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் டார்கெட் லொகேஷன் வந்துட்டு என்ன அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம அந்த கேம்பெயின் நேம் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போதே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண கேம்பெயினை அந்த கேம்பெயின் நேம் வச்சு உங்களால ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். அப்போ ஆனா நேமிங் நீங்க நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க கொடுக்குற கேம்பெயினை நீங்க எப்படி இல்ல வேணாலும் புரியுது சார். கொடுத்துக்கோங்க. நீங்க இப்ப சொல்றது புரியுது. ஒரு நம்பர்ஸ் மேல போகையில நம்மளாலே அத எஸ். ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் அது கம்பெனி பேஸ்ல இருந்ததுன்னா நம்மள ஈஸியா ரெகக்னைஸ் பண்ண முடியும் அத. சோ ஓகேங்க. அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ம். ஒரு கேம்பெயின் நேம் வந்துட்டு கொடுக்குறேன். இதை வந்து நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ சர்ச் ஆட் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு எஸ்சி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா சிபிஇ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம தான் டிசைட் பண்ண போறோம். ஸோ என்ன நேம்ல வந்துட்டு கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நான் கண்டினியூ கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு ஓகே அப்புறம் சார். நிறைய டிராஃப்ட்ல வந்து நிறைய கேம்பெயின்ஸ் இருக்கு. அந்த கேம்பெயின்ல இருந்து நான் ஏதாவது எடுத்து நான் அதை ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி முடிக்கவா, இல்ல வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டார்ட் நியூ கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. நான் டிராஃப்ட்ல இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். நான் எதுவுமே டச் பண்ணல. நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டார்ட் நியூ அப்படின்றத நான் கொடுத்துறேன். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் வந்துட்டு பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு. நம்ம முன்னாடி இப்ப ப்ரீவியஸா பார்த்துட்டு வந்தது என்ன கோல்,
தென் வந்துட்டு என்ன கேம்பெயின் டைப், கேம்பெயின் நேம் என்ன அப்படின்றது வந்து சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இது வந்துட்டு என்ன அப்படின்னா பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? நம்ம கிரியேட் பண்ண போற கேம்பெயினை எந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகணும் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு சொல்றதுக்கான பிளேஸ் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ டிஃபால்ட்டா உள்ள வந்துட்டீங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல பிட்டிங் அப்படின்ற ஒரு மெனு வந்துட்டு இருக்கு. இதுல வாட் டு யூ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் அப்படின்ற அந்த டிராப் டவுன் வேல்யூவை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 விதமான பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஓகே சார். டிஃபால்ட்டா கன்வர்ஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த கன்வர்ஷன் ம். அப்படின்றது வந்துட்டு எதுக்காக? இந்த டிஃபால்ட்டா இருக்கிற இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி கன்வர்ஷன் அப்படின்றது இன்னொரு பேரு நம்ம மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்துட்டு ஓகே என்ன சார். இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணி லாஸ்டா பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த கேம்பெயின்கான டெய்லி பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணுவோம். எவ்வளவு பட்ஜெட்டுக்குள்ள இந்த கேம்பெயின் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது அப்படின்றத நம்ம செட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ ஓகே சார். இந்த இடத்துல மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட வேலை நீங்க செட் பண்ணியிருக்கிற பட்ஜெட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் கன்வர்ஷனை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே சார். நீங்க 500 ரூபாய் செட் பண்ணிருக்கீங்க பெர் டேக்கான ம். பட்ஜெட். அந்த 500 ருபீஸை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி, அதாவது மோர் நம்பர் ஆஃப் பாசிபிள் கன்வர்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்வர்ஷன் அப்படின்னா நம்ம லீடுக்காக நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின்ஸ் வந்து நம்ம ரன் பண்ண போறோம். அப்போ அந்த 500 ரூபாயை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 ஃபார்ம் ஃபில் வந்து நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்றத அந்த அல்காரிதம் டிசைட் பண்ணி உங்களுக்கு நம்மளோட பிட்டிங் அமௌண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட ஆடோட பொசிஷன் டாப் பாட்டம் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துட்டு டிசைட் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் த பிட் அதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணுது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நமக்கு வந்துட்டு மோர் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் வந்துட்டு ஜெனரேட் பண்றதுக்காக இந்த பர்டிகுலர் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நமக்காக வேலை பார்க்கும். புரிஞ்சுங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. இது இத நான் ஒர்க் பண்ணையில ஓரளவுக்கு அத பிராக்டிகலா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ்ங்க. சோ கன்வர்ஷன் ஓகே அப்படின்றது சார். நீங்க செட் பண்ணிருக்கிற பட்ஜெட்டுக்குள்ள மோர் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் வந்துட்டு ஜெனரேட் பண்ணி தரப்போகுது. அடுத்து கீழ ஓகே சார். ஆப்ஷன் இருக்கு செட் எ டார்கெட் காஸ்ட் பெர் ஆக்ஷன். இது ஆப்ஷனல் தான். சோ இந்த இடத்த நீங்க எனேபிள் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன் இது கன்வர்ஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அப்போ ஒரு கன்வர்ஷனுக்கான காஸ்ட் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 50 ருபீஸ்க்குள்ள ஜெனரேட் பண்ணி கொடு அப்படின்றத நம்ம இங்க செட் பண்றோம். ஓகே சார். புரிஞ்சுங்களா? ஓகே சார். எனக்கு இப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செட்டிங் பண்ணிடணும் சார். ஓகே. பிட்டிங்கோட நம்ம பட்ஜெட் இது பேப்பர் கிளிக் ஆடு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க இப்ப நம்ம 500 ருபீஸ் நம்மளோட பட்ஜெட் டெய்லி பட்ஜெட்னா பேப்பர் கிளிக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ருபீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல எப்படி சார் அது இந்த இல்ல ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் நம்ம பண்ணிருப்போம் சார். ஓகே. சோ அதுல வந்து என்னன்னா சோ செட்டிங்ஸ்ன்றது பேமெண்ட் இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எல்லா செட்டிங்ஸுமே வந்துருங்க. கேம்பெயின்கான செட்டிங். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஓகே சார். ஓகே. இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரி ஓகே. பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இத வச்சு சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த செட்டிங்ஸ் பண்ணிட்டோம் சார். இப்ப நீங்க பேமெண்ட் எது சொல்லியிருந்தீங்களா ஆப்ஷன்? இப்ப நம்ம 500 ஆக்ஷன் ருபீஸ் வந்து என்னோட நமக்கு டெய்லி நடக்கணும். பட்ஜெட். ஆக்ஷன் வந்து நமக்கு 500 ருபீஸ் பட்ஜெட் இந்த பேப்பர் கிளிக்னு சொன்னீங்களா சார்? எஸ் அதுதான் சொல்றேன். இப்ப பாருங்க டெய்லி பட்ஜெட் வந்துட்டு பாருங்க லாஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. சோ டெய்லி பட்ஜெட் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து 500 ருபீஸ் செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. 500 ருபீஸ் வந்து டெய்லி பட்ஜெட்னு செட் பண்ணிட்டா நான் கேம்பெயின்கான செட்டிங்ஸ்மே இந்த கேம்பெயின்கான செட்டிங்ஸ் ஆப்ஷன் மூலமா நம்ம வந்துட்டு செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கேம்பெயினோட செட்டிங்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆக போகுது. ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட டெய்லி பட்ஜெட்ல இருந்த நம்ம டெய்லி பட்ஜெட் வந்து எவ்வளவு செட் பண்ணிருக்கோமோ அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆடுமே வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. ஓகேவா? ஓகே சார். ஓகே. இப்போ அந்த 500 ருபீஸ் செட் பண்ணிருக்கோம். அந்த 500 ருபீஸ எப்படி வந்துட்டு அது வந்துட்டு என்ன அப்படின்னா எதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு அந்த 500 ருபீஸ்ல இருந்து நான் அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணணும், எதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்ஷன் வந்துட்டு நான் பண்ணணும் அப்படின்றத சொல்றதா இந்த பிட்டிங். ஓகே சார். ஓகே. நான் 500 ருபீஸ் செட் பண்ணிட்டேன். நீங்க பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டீங்க.
ஆனா ம். இந்த 500 ருபீஸ் நான் எதுக்காக நான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா கன்வர்ஷன்ஸ், மேக்ஸிமைஸ் ஓகே கன்வர்ஷன்ஸ். சார். ஓகேவா? என்னோட 500 ம், ருபீஸ் ம். நீ வந்துட்டு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ. எப்படி வேணாலும்னா நம்ம வந்துட்டு ஃப்ரீடம் கொடுக்குறோம். அல்காரிதத்துக்கு ஃப்ரீடம் கொடுத்துறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அந்த செக் பாக்ஸ் ஓகே வந்துட்டு சார். இப்ப நான் எனேபிள் பண்ணவே இல்ல. இப்ப டிஃபால்ட்டா இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா கன்வர்ஷன். இந்த கன்வர்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அல்காரிதத்துக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துறோம். என்னோட 500 ருபீஸ் வந்துட்டு நீ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ. ஆனா எனக்கு யூஸ் தேவை பண்ணிக்க கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றேன். வேணும். அப்ப அல்காரிதம் வந்துட்டு ஓகே என்னன்னா சார். ஆக்ஷன் பண்ணிட்டு உங்களோட ஆட வந்துட்டு நான் வந்துட்டு காட்ட போறேன். அது டாப்ல காட்டுவேனா இல்ல பாட்டம்ல காட்டுவேனா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல காட்டுறேனா, செகண்ட் பிளேஸ் காட்டுறேனா, அதை வந்துட்டு அல்காரிதம் நான் தான் டிசைட் பண்ண போறேன். ஆனா உங்களுக்கு நான் வந்துட்டு என்ன அந்த 500 ருபீஸ்க்குள்ள 500 ருபீஸ் யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளவு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் வந்துட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவு நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் வந்து நான் கொடுப்பேன் அப்படின்றத சொல்றதா இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இதை நம்ம தான் டிஃபைன் பண்றோம். ஓகே சார். புரிஞ்சுங்களா? ஓகே சார். அந்த 500 ரூபீஸ் பட்ஜெட்டை வந்து நம்ம எவ்வளவு, அதாவது ஆக்ஷனுக்காக நம்ம அதை லிபரல் பண்றோம். ஃபார் ஆமா, எக்ஸாம்பிள் லிபரல் பண்றேன். 500 நீங்க ரூபீஸ் வந்துட்டு என்னோட அதாவது டெய்லி அல்காரிதமே பட்ஜெட். டிசைட் பண்ணிக்கோ. எனக்கு தேவை கன்வர்ஷன். ம். கன்வர்ஷன் தான் என்னோட ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் மோர் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ். ஆனா 500 ருபீஸ்க்குள்ள கன்வர்ஷன் எடுத்துக்கிறேன். உள்ளதான் அதை வேணும். ஓகே, ஓகே சார். புரியுது, புரியுதுங்களா? புரியுது. அப்ப இந்த இடத்துல நீங்க செட் பண்றத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு அந்த 500 ருபீஸ் என்ன அப்படின்னா 500 ருபீஸ்ல இருந்து அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ண போகுது. அப்போ இதுதான் மெயினுங்க. ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு மெயினான வேலையே இந்த பிட்டிங். இங்கதான் நம்ம டிஃபைன் பண்றோம் என்ன டைப் ஆஃப் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. ஓகேவா? சோ ஓகே சார். நம்ம ஓகே. வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன்ஸ் அப்படின்றதுல நம்ம அல்காரிதத்துக்கே ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டோம். அப்ப அல்காரிதம் என்ன வேணாலும் பண்ணும். அல்காரிதம் வந்துட்டு என்ன பண்ணுது, யூசரோட பிஹேவியர்ஸ் எல்லாம் கூட செக் பண்ணுவது. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரீவியஸா ஒரு யூசர் வந்துட்டு உள்ள வந்துட்டு நிறைய ஒரு யூசர் அவங்களோட ஹிஸ்டரி எல்லாமே பிஹேவியர்ஸ் அண்ட் ஹிஸ்டரி எல்லாமே செக் பண்ணது பாக்குது ஒரு யூசரோடது. யாரெல்லாம் ப்ரீவியஸா வந்துட்டு லைக் அவங்களோட டேட்டா வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு என்னோட ஆடை போய் காட்டினா அவங்க ஆடை கிளிக் பண்ணிட்டு அவங்களோட டேட்டா வந்துட்டு என்ன அப்படின்னா என்ட்ரி பண்ணுவாங்க இல்லையா? ஆமா சார். அப்ப இது எல்லாமே அல்காரிதம் வந்துட்டு டிசைட் பண்ணும். ஓகேவா? ஓகே, இவங்களுக்கு தான் காட்டணும், இவங்களுக்கு தான் காட்டணும். ஏன்னா நம்ம ஃபுல் ஃப்ரீடம் அல்காரிதத்துக்கு கொடுத்துட்டோம். ஓகே சார். செகண்ட் ஆப்ஷனு கீழே மேக்ஸிமைஸ் கன்வர்ஷனே தான். ஆனா நம்ம நம்ம அந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு ரெஸ்ட்ரிக்ட் மட்டும் நம்ம பண்றோம். எனக்கு நீ கன்வர்ஷன் வந்துட்டு கொடுக்க போற. அப்போ அந்த ம், ம். கன்வர்ஷனுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கன்வர்ஷனுக்கான அமௌண்ட் எனக்கு 50 ரூபாய்க்குள்ள நீ எடுத்துக்கோ, ஓகே 50 சார். ருபீஸ்க்குள்ள நீ எடுத்துக்கோ. அப்ப அதுக்குள்ள எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கன்வர்ஷன் என்னோட 500 ரூபாயை யூட்டிலைஸ் பண்ண. ஆனா ஒரு கன்வர்ஷனுக்கான அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 50 ருபீஸ் தாண்டி இது அப் டு 50 ருபீஸ். அப் டு 50 ருபீஸ் ஓகே சார். தாண்டி நீ எடுத்துட்டு போகாத அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே சார். புரிஞ்சுங்களா? புரியுது சார். அப்போ நம்மளோட இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி இந்த அல்காரிதம் வந்து என்ன அப்படின்னா ஆக்ஷன் பண்ணுது. சோ ஆக்ஷன் பண்ணும்போது நம்மளையும் செக் பண்ணுது, காம்படிட்டர்ஸும் செக் பண்ணுது. பேஸ்டா யாரு பிட்டிங்ல வந்து வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு பொசிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா டாப்ல கொண்டுட்டு போய் நிறுத்த போகுதுங்க. ஓகேங்களா? இப்போ ஓகே சார். சப்போஸ் இதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலைன்னா என்ன நடக்குங்க? தெரியல சார். என்ன நடக்கும் சார்? இப்போ நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன், ஒரு சிபிஐ வந்துட்டு என்ன, அதாவது காஸ்ட் பர் அக்யூசியேஷன் எனக்கு 50 ருபீஸ்க்குள்ள தான் இருக்கணும் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் இதை நம்ம ம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம ஃபுல் ஃப்ரீடம் அக்சஸ் கொடுத்துட்டோம். யாருக்கு? அல்காரிதம் கொடுத்துட்டோம். என்ன பண்ணுது, ஒரு கன்வர்ஷனுக்கான காஸ்ட் மேபி அது 500 ரூபாய் கூட எடுத்துட்டு போகுங்க. ஓ! ஆனா அந்த லீடு அந்த கன்வர்ஷன் நம்மளுக்கு இருக்கும். பட் அது வந்து கன்வர்ஷன் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்ஃபார்மா கன்வர்ஷன் இருக்கும். சரிங்களா? ஆனா நீங்க ம். வந்து இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா ஒரு கன்வர்ஷனுக்கான காஸ்ட் அது டிசைட் பண்றதாங்க. சோ அது டிசைடிங் வந்துட்டு என்ன கரெக்ட் சார். அப்படின்னா காம்படிட்டரோட பிட்டிங் எல்லாத்தையுமே செக் பண்ணி காம்படிட்டரோட நம்மளோட ஆடை போய் டாப்ல கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னா கொண்டு போய் நிறுத்திடும். அப்போ ம், ம், ஜஸ்ட் ம், வெறும் ஒரு ம். கிளிக் நடந்திருக்கும், ஒரு கன்வர்ஷன் கூட வரலனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்ப 10 கிளிக் வந்திருக்கும், 10 கன்வர்ஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு போனஸ். ஓகே, ஓகே சார். ஓகே. புரியுதுங்களா? அப்போ இந்த புரியுது சார். கன்வர்ஷன் புரியுது சார். அப்படின்றதுல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு நம்ம கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியே ஆகணும். சப்போஸ் நீங்க வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல அப்படின்னா அது ஒரு கன்வர்ஷனுக்கான காஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் கூட எடுத்துட்டு போய் நிறுத்திடும். ஓகேங்களா? அப்போ இந்த கன்வர்ஷன் அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அந்த வித்தின் பட்ஜெட்டுக்குள்ள வித்தின் த டெய்லி பட்ஜெட்டுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடு இந்த அல்காரிதம் வந்து நம்ம கேட்கிறோம். அவ்வளவுதான்.
ஸோ இதை பேஸ் பண்ணி ஓகே நமக்கு சார். வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா நமக்கு இந்த அல்காரிதம் வந்துட்டு ஒர்க் பண்ணி தரப்போகுது. ஓகே சார். ஓகே, புரியுது ஓகேங்களா? சார்.